ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ சிக்கனில் அந்த தோலெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். 1-2 இருக்கும் இந்த மாதிரி இதிலெல்லாம், மற்றபடி இருக்கிற தோலெல்லாம் நாங்கள் எடுத்தாச்சு. இப்போ நான் சிக்கனுக்கு மசாலெலாம் தடவிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. 1/4 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. 1/4 டீஸ்பூன் தயிர். பாதி லெமன் ஜூஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் சிக்கன் மசாலா வரவும் போது தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. அதுமாரி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வடிய வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவை விரவி வைக்கணும். இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் தான், இந்த அளவுக்கு தான். இந்த சின்ன ஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் நாங்கள் பிளாக் பெப்பர் போட்டிருக்கோம். நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தானா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குட்டி பசங்களாம் இருக்கிற வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, பசங்களுக்கு கொடுக்குறதுனால. அதனால் நீங்கள் பார்த்து காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா மசாலெல்லாம் விரவி வச்சாச்சு. இப்போ இது ஒரு 1 ஹவர் அப்படியே ஊறட்டும். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். இப்போ நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் ரொம்ப முருகணும்னு தேவையில்லை. நம்ம சிக்கன் சுக்கா செய்ய போகிறதுனால. சிக்கன் 65 நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்குமோ அந்த அளவுக்குலாம் எடுக்கணும்னு இல்லை. ஏன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். நல்லா முருக வேண்டாம், சரிங்களா? அப்போ சிக்கன் 65க்கு நல்லா முருவி எடுப்போம். நம்ம அப்படி எடுக்க வேண்டாம். ஆனால் சிக்கன் வெந்திருக்கணும், ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கணும். அப்போ தான் சிக்கன் சுக்கா செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் ஒரு பக்கம் வந்துச்சு. அதேமாதிரி சிக்கன் நீங்கள் எப்பவும் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் இப்படியே சிக்கன் திருப்பி போட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வந்துடும், சரிங்களா? இல்லைன்னா ஒரு பக்கமே நல்லா வெந்து முருவி இதாயிரும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டு சிக்கன். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துக்கோங்க. நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம
வந்து சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க சிக்கன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் தான் இப்போ நாங்கள் வந்து சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் வந்து எண்ணெயில் இருக்குது. இப்போ அந்த எண்ணெயிலேயே நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கனால நாங்கள் வந்து 6 வெங்காயம், பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நீட்டமாக கட் பண்ணியிருக்கு. இப்போ 6 வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்க விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து புதினா எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ புதினா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம போட போகிறது வந்து சோம்பு, சின்ன ஜீரகம் வந்து ரெண்டுமே வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த பவுடர் தான் நம்ம போட போகிறோம். சோம்பு, சின்ன சீரகம் சரிங்களா, ரெண்டுமே பவுடர் பண்ணிடணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சிக்கன் 65 பவுடர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஊற்றிடலாம். 3 தக்காளி நாங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போட்டு போகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி மட்டும் தான் இப்போ நாங்கள் ஊற்றுறோம். அதான் கொஞ்சோண்டு தண்ணி தான் ஊற்ற போகிறோம். இந்த தண்ணி தான், வேறு தண்ணி நாங்கள் ஊற்ற போகிறதில்ல. இதே தண்ணியில் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்தது தான் நல்லா மசாலாலாம் சிக்கனில் பிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம் நாங்கள். இப்போ நம்ம வந்து இந்த கிரேவியில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுற சிக்கன் போட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டாச்சு. இப்போ இந்த கிரேவியில் வந்து சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கிளறிக்கோங்க. மேலேயும் கீழேயுமா நல்லா கிளறிக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வந்து கிரேவியில் நல்லா இழுத்து நல்லா அந்த கிரேவியோட மசாலாலாம் வந்து சிக்கனில் வந்து வரக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் சிக்கன் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி நல்லா கொஞ்சம் காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து சிக்கன் வந்து மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறினதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் பெப்பர் அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து பசங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம். அதனால வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. கம்மியாக தான் போட்டுருக்கோம். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துக்கோ நாங்கள் வந்து கம்மியாக தான் காரம் போட்டிருக்கோம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ நம்ம வந்து நல்லா கிளறியாச்சு சிக்கனு. பெப்பரெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து அப்படியே லைட்டாக வந்து இடையில நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நீங்கள் இடையில வந்து கிளறிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இடையில கிளறிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஏன் மல்லித்தூள் இப்போ போடுறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டோன்னா மல்லித்தூள் வந்து போட்டோன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும்.
அதுக்காக தான் வந்து நம்ம மல்லித்தூள் வந்து லாஸ்ட்டில் போட்டு லைட்டாக வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி லைட்டாக மேலே கீழே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் நல்லா சூடாகினாலே போதும். மல்லித்தூள் போட்டு ரொம்ப நேரம் கிளறணும்னு தேவையில்லை. எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ மல்லித்தூள் போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுற டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி எல்லாம் அப்படியே தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி எல்லாம் தூவினதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சிக்கன் சுக்கா வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு அப்புறம் வந்து ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், அப்புறம் வந்து சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் நீங்கள் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிக்கன் சுக்கா செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் வேலை கிடையாது. நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி அப்புறம் வெங்காயம் தக்காளி வச்சு தான், ஈஸியானது தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீட்டு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட இருக்கிற கீழே இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.